மதத்தின் பெயரால் உணர்வுகளை தூண்டிவிட்டு அமைதியை சீர்குலைக்கலாம் என நினைப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் சார்பில் நடைபெற்ற மனிதநேய மகத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். முன்னதாக சாரா தக்கர் கல்லூரியின் கூட்டரங்க நுழைவாயிலை முதலமைச்சர் திறந்து வைத்தார். கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்திருந்த குழந்தைகளுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். சமத்துவத்தை வலியுறுத்தும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மத தலைவர்கள் பங்கேற்றனர். கிறிஸ்துமஸ் விழாவில் வைக்கப்பட்டிருந்த கேக்கை வெட்டிய முதலமைச்சர் அங்கிருந்த தலைவர்களுக்கு ஊட்டிவிட்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். கிறிஸ்துமஸ் விழா மேடையில் பேசிய முதலமைச்சர் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்பை விதைக்கும் பண்டிகை என தெரிவித்த அவர், வெறுப்பு பாவங்களை செய்ய தூண்டும் அன்போ அத்தனை பாவங்களையும் போக்கும் என குறிப்பிட்டார். சிறுபான்மை மக்களுக்கு எப்போதும் துணையாக நிற்கும் இயக்கம் திமுக தான் என கூறிய அவர், திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டங்களையும் பட்டியலிட்டார். மதத்தின் பெயரால் உணர்வுகளை தூண்டுவோரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும், சிறுபான்மையினர் திமுகவுக்கு பக்கபலமாக இருப்பது சிலருக்கு உறுத்துகிறது எனவும் தெரிவித்தார். சகோதர உணர்வுமிக்க சமுதாயம்தான் இன்றைய இந்தியாவிற்கு தேவை. ஆனால் சிலர் தமிழ்நாட்டில் அமைதியை சீர்குலைக்கலாம் என நினைப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். கிறிஸ்துமஸ் விழா என்பது தேவாலயங்கள்ல மட்டுமல்லாம தெருக்கல்ல, வீதிகள்ல, பணியிடங்கள்ல கொண்டாடப்படக்கூடிய விழாவா இருக்கு. கிறிஸ்துமஸ் விழா என்பது நம்பிக்கையை விதைக்கக்கூடிய விழாவா, அமைதிக்கு வழிகாட்டும் விழாவா, மகிழ்ச்சியை கொண்டாடும் விழாவா இருக்கு. அதனாலதான் மதங்களை கடந்து அனைத்து மக்களும் கிறிஸ்துமஸ் நாள்ல வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. அன்பு நெறியை பண்பு நெறியா வளர்த்தெடுக்கிறது தான் கொண்டாட்டங்களோட அடிப்படையா இருக்கணும். வெறுப்புணர்ச்சி என்பது பாவங்களைத்தான் செய்ய தூண்டும். ஆனால் அன்பு என்பது அத்தனை பாவங்களையும் போக்கும். அப்படிப்பட்ட அமைதியான அன்பான சமுதாயத்தை, சகோதரத்துவ உணர்வுமிக்க சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோருடைய கடமையாக அமைந்திருக்கிறது. இதுதான் இன்றைய இந்தியாவுக்கு தேவை. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் கிறிஸ்துவ மக்களுக்கான திட்டங்களை அறிவித்தார். சிறுபான்மையினர் அதிகம் உள்ள 11 மாவட்டங்களில் 597 கோடி ரூபாயில் கூடுதல் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என குறிப்பிட்டார். விருதுநகர், தேனி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கல்லறை தோட்டங்கள் அமைக்கப்படும் என தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் கடலடி பகுதியில் உள்ள மூக்கையூர் கிராமத்தில் புனித யாக்கோபு ஆலயம் 1.42 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார்.